ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் ஒளி பொருந்திய சந்திரனாக, பௌர்ணமிக்கு நிகரான நல்ல பௌர்ணமி சந்திரனாக, ஒளி நிறைந்த சந்திரனாக பங்குனி உத்திர அமைப்புகளில் இருக்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. உண்மையில சொல்றேன், ஒளி பொருந்திய சந்திரன் குருவ மிஞ்சின சுபர். ராசிநாதனே குருவாக அருள்மலை பொழியக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் ஆரம்பித்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக கடகராசிக்காரர்கள் நன்றாக இல்லை. புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை உண்டு இல்லை என்று செய்துவிட்டு போய்விட்டது இந்த அஷ்டம சனி. சனி பகவான் விலகிவிட்டார் என்பது மட்டுமல்ல, அடுத்து வர இருக்கிற 10-12 ஆண்டுகளுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் நடக்காது என்பதை என்னால் உறுதி செய்து தர முடியும். அதாவது 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய பாவத்துவ அமைப்புகள் அப்படியே விலக போகிறது. 8ஆம் இடத்திலே ராகுவோடு சேர்ந்திருந்த செவ்வாய், கடன் நோய் எதிர்ப்புகள் வம்பு வழக்கு அவமானங்களை தந்து கொண்டிருந்த செவ்வாய் மெல்ல மாதத்தினுடைய ஆரம்பத்திலே அப்படியே விலகி போய்விடுகிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்தில் 2ஆம் தேதி அளவில் ராகுவோடு சேர்ந்திருந்த செவ்வாய் விலகுவது என்பது மிகப்பெரிய கொடுப்பினை. 8ஆம் இடம் என்று சொல்கிற போது கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு அவமானம் கேவலம் அசிங்கம் எல்லாமே 8ஆம் இடம் தானே. 8ஆம் இடத்தில் பாவத்துவமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த செவ்வாய் விலகி சென்று விட்டார் என்பது மிக அற்புதமான உன்னதமான ஒரு நிலை. நன்மைகள் நடக்கிறதோ இல்லையோ, தீமைகள் நடக்காது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ராசிநாதன் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே பௌர்ணமிக்கு நிகரான ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறார். உங்களுடைய பாக்கியாதிபதி குரு பகவான் நல்லபடியாக புதனோடு பரிவர்த்தனை ஆகி இருக்கிறார். நேரடியாக குரு பகவான் 6-12 அச்சுகளோடு தொடர்பில் இருக்கிறார். 4ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ராகு பகவான் குருவின் பார்வையில் தான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 10ஆம் இடத்துல மாதத்தினுடைய நடுப்பகுதியில சூரிய பகவான் வந்து அங்கே திக்பலம் அடைய இருக்கிறார். லாபஸ்தானம் வலுக்க இருக்கிறது. மாதத்தினுடைய பிற்பகுதியில சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல நல்லபடியாக ஆட்சி அடைய இருக்கிறார். 12ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். 10, 11, 12 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வீடுகள் அற்புதமாக இருக்கிறது. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். 8ஆம் இடத்தினுடைய பாபத்துவம் அப்படியே விலகி சென்று விட்டது. திக்பல அமைப்புகளோடு சூரியன் வலுவாக போகிறார். என்ன சொல்ல எப்படி சொல்ல, உண்மையில சொல்றேன், தொட்டது துலங்கக்கூடிய, தடைகள் விலகக்கூடிய, எடுத்த நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரக்கூடிய அற்புதமான கீர்த்தி நிறைந்த நல்ல மாதமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். கடகராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் நடந்த தேவையில்லாத அசௌகரியங்களை இப்போது அசை போட்டு நேரத்தை வீணடிக்க கூடாது. காலம் கனிந்து வந்திருக்கிறது. அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவர்கள் எல்லோருமே விலகி சென்று விட நல்லவர்கள் எல்லோருமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாணவ கண்மணிகள் நல்லபடியாக கல்வியில முன்னேற்றமாக போகலாம். 4ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்க 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி லாபத்தில் வந்து நல்லபடியாக ஆட்சி பலம் அடைய போகிறார் சுக்கிராச்சாரியார். வித்யாகாரகன் புதன் குருவோடு பரிவர்த்தனை ஆகி இருக்கிறார். மாணவ கண்மணிகளுக்கு பொற்காலம் என்றே சொல்லிவிட முடியும். வெளிநாடு சென்று படிப்பதற்கான எல்லா சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் வரும். வெளி மாநிலம் செல்ல வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும் என்று கனவோடு இருந்தவர்களுக்கு அது சரியாக அமுல்படுத்திக் கொள்ளலாம், நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். அவரவர் தசாபுத்திகளின் அடிப்படையில், பிறந்த யாதகத்தின் அடிப்படையில். சுகஸ்தானம் வலுவாக இருக்கிறது. நிலையான சொத்துக்களை வாங்கிவிட முடியும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதில் உற்சாகம் இருக்கும். உடல் மன ஆரோக்கியம் இயல்பாக இருக்கும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 8ஆம் இடத்தினுடைய பாபத்துவ அமைப்புகள் அப்படியே விலக போகிறது. ராகு பகவான் குருவின் பார்வைக்குள் வருகிறார். ராசிநாதன் ஒளி புரிந்திய சந்திரனாக இருக்கிறார். 10ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிறது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் வந்து திக்பலம் அடைய இருக்கிறார். திக்பலத்துக்கு பக்கத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடம் குருவின் பார்வையிலேயே இருக்கிறது. உண்மையில சொல்றேன், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்.
கை நிறைய சம்பளத்தோட அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அரசு வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாய அடிப்படையில, அதாவது வருமானம் தரக்கூடிய அடிப்படையில என்னென்ன அசௌகரியங்கள் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருந்தீர்களோ, குறிப்பாக வேலையிலையும் தொழிலையும் உத்தியோகத்திலையும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. நிலையானதொரு வேலை, நல்லதொரு வருமானம், நல்லதொரு உத்தியோகம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 10ஆம் இடம் வலுவாக செயல்படுகிறது. சூரியன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிற போது திக்பல அமைப்புகளை பெறுகிறார். 10ஆம் இடத்துல சுக்கிராச்சாரியார் இருக்கிறார். திக்பலத்துக்கு பக்கத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். 8ஆம் இடத்தினுடைய பாபத்துவம், அசுப பாபத்துவம் அப்படியே விலகுகிறது. சுகஸ்தானாதிபதி லாபத்தில் வந்து ஆட்சி அடைகிறார். சுக்கிரன் ஸ்தான பலத்தை அடைகிறார். குரு புதனோடு பரிவர்த்தனையாகி இருக்கிறார். பாக்கியாதிபதி வித்யாகாரகனோடு பரிவர்த்தனை. 12 6ஆம் இடங்களோடு குரு நேரடியாக தொடர்பில் இருக்கிறார். என்ன சொல்ல, எப்படி சொல்ல? உண்மையில சொல்றேன், பருத்தி பஞ்சாக இல்லாமல் நேரடியாக புடவையாக காய்த்து விடும். அதுவும் காஞ்சிபுரம் பட்டாக காய்த்து விடும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு துன்பங்கள் விலகி விட்டது, தடைகள் எல்லாம் விலக போகிறது, நல்ல காலம் வந்து கொண்டிருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் எழுந்து உஷாராக செயல்பட வேண்டும். ஏற்கனவே கடந்த காலங்களில், அஷ்டமச்சனி காலங்களில் உங்கள் உடலில் ஏற்பட்ட அசௌகரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அசௌகரியங்களை நினைத்து கொண்டு இப்போது நல்ல காலத்தை கோட்டை விட்டு விடக்கூடாது. எதிர்காலம் இறந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் நிகழ்காலத்தை கோட்டை விட்டு விடுகிறீர்கள். கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை ஒரு அனுபவமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம். தேவையில்லாத புதிய கற்பனைகளுக்குள் செல்ல வேண்டாம். இப்போது உங்களுக்கு காலம் கனிந்து வந்து இருக்கிறது. ராசிநாதன் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 10ஆம் இடம் வலுவாக செயல்படுகிறது. ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். 6ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. வேலை அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. சுகஸ்தானம் நல்லபடியாக குருவின் பார்வையில் இருக்கிறது. சுகஸ்தானாதிபதி ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். என்ன சொல்ல, எப்படி சொல்ல? தொட்டது துலங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, பருத்தி புடவையாய் காய்க்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு. கடகராசிக்காரர்கள் இதுவரைக்கும் விட்ட கண்ணீருக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்க போகிறது. நல்ல மாதமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மனதுக்குள்ள தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் இப்போது வைத்துக் கொள்ள தேவையில்லை. மன அழுத்தத்திலிருந்து வெளிவரப் போகிறீர்கள். ஐயா, எல்லாமே நன்றாக சொல்கிறீர்கள். எந்த விடயத்துல நாங்கள் உஷாரா இருக்க வேண்டும் நீங்கள் கேட்டால், 2ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார், 8ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார், 9இல் சனி. 2இல் கேது, 8இல் ராகு, 9இல் சனி. 2ஆம் இடம் உடைய குடும்ப வீடு, 8ஆம் இடம் உடைய மாங்கல்யம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். குடும்ப பெண்கள், இல்லத்தரசிகள் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத மன கசப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. தேவையில்லாத சூடான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை. ஒரு படி இறங்கி போய்விட்டால் குடும்ப ஒற்றுமையை அப்படியே பேணி பாதுகாத்து விடலாமே. இதெல்லாமே தற்காலிகமாக இந்த மாதத்துக்குடையதுதான். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். குடும்ப பெண்கள் குடும்பத்துக்குள்ள சற்று பணிவாகவும், அன்பாகவும், நிதானமாகவும், பொறுமையாகவும், சமயோகித புத்தியோடும் நடக்க வேண்டிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. திருமண விடயத்தில் அவசரம் காட்ட வேண்டாம். குடும்ப வீட்டுல கேது அமர்ந்திருக்க, மாங்கல்யத்துல ராகு அமர்ந்திருக்க, பாக்கியத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். இந்த மாதம் திருமண விடயத்தில் அவசரம் காட்ட வேண்டாம். உடைய பிறந்த ஜாதகம் வலுவாக இருந்து நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்து உடைய பிறந்த ஜாதகத்துல 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், சுக்கிரன் எல்லாமே வலுவாக இருந்தால் அதை பற்றி பார்க்கலாம். மற்றபடி பொதுவாக கடகராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல திருமண விடயத்தில் அவசரம் காட்டக்கூடாது. மற்ற எல்லா அமைப்புகளும் அற்புதமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். இப்போது கடகராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல வண்டி ஓட்டுநர் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்? அட்லீஸ்ட் லக்னம் வலுவாக இருக்கிறதா? 1, 5, 9 போன்ற திரிகோணங்கள் எப்படி இருக்கிறது? திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள்? யாதகம் நல்ல யோக யாதகமாக இருக்கிறதா? உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல ராசிநாதன் சந்திரன் எப்படி இருக்கிறார்? தேய்பிரையாகி இருக்கிறாரா? அமாவாசையை நெருங்கி இருக்கிறாரா? அல்லது அமாவாசை சந்திரனா இருக்கிறாரா? வளர்பிறையாகி இருக்கிறாரா? ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறாரா? பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா? உங்களுடைய பிறந்த ஜாதகம் தான் அனைத்தையும் பேசும். இப்போது உங்களுக்கு என்ன தசாப்தி நடந்து கொண்டிருக்கிறது? அவயோக பெல்ட்ல போய் மாட்டிட்டீங்களா? 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறதா? அல்லது நல்ல யோக தசாபுத்தியில இருக்கிறீங்களா? இவை அனைத்தையுமே பார்த்துத்தான், கோச்சாரத்தோடு இணைத்துத்தான் பலன்களை பார்த்து பழக வேண்டும். வெறுமனே கோச்சாரத்துக்கு பலன் இல்லை. உங்களுடைய பிறந்த ஜாதகம் என்ன பேசுகிறது? 1000த்துல சம்பாதிக்க போறீங்களா? லட்சத்துல சம்பாதிக்க போறீங்களா? கோடியில சம்பாதிக்க போறீங்களா? சம்பாத்தியமே இல்லாமல் திண்ணை தூங்கியாக இருக்க போகிறீர்களா? பிறந்த ஜாதகம் சொல்லும். உடைய பிறந்த ஜாதகத்தையும் இப்போது என்ன தசாபதி நடக்கிறதோ அதை அப்படியே கோச்சாரத்தோடு இணைத்து பார்க்கிற போது துல்லியமான பலன்களை பெற்றுவிட முடியும். இது எப்படி இருந்தாலும்
2026 ஏப்ரல் மாதம் அப்படி ஒன்றும் கைமீறி போகாமல் நல்ல தொடக்கமாக, நல்ல ஆரம்பமாக, நல்லதொரு பிகினிங்காக இருக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு. வாழ்த்துக்கள். 2026 ஏப்ரல் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகிமன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.